தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சருடன் மோதல், பால்வளத்துறை அமைச்சர் ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். முதலமைச்சருடன் மோதல், பால்வளத்துறை அமைச்சர் ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்த சம்பவம் 1987 ஆண்டு நடைபெற்றது. 1987 ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்தார். அவரது அமைச்சரவையில் KA கிருஷ்ணசாமி 1000 விளக்கு தொகுதியில் வெற்றி பெற்றவர் அமைச்சராக இருந்தார். பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். ஆனால் KA கிருஷ்ணசாமியுடன் கலந்து ஆலோசிக்காமல் அவரிடம் இருந்த பால்வளத்துறை பிடுங்கப்பட்டது. வேறு ஒரு துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இதனால் அதிருப்தி அடைந்த KA கிருஷ்ணசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தார். பால்வளத்துறையில் சிறப்பாக செயல்பட்டதாகவும் தன்னுடன் கலந்து ஆலோசிக்காமல் எம்ஜிஆர் தன்னை பால்வளத்துறை பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு கூறி அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். இது அனைவருக்கும் அதிர்ச்சியை அளித்தது. மேலும் எம்ஜிஆர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் கூறிக்கொண்டே இருந்தார். இந்த சூழ்நிலையில் திடீரென்று சமரசமானார். எம்ஜிஆர் ஒரே நாளில் 10 அமைச்சர்களை நீக்கினார். ஒரே ஒருவரை மட்டும் அமைச்சராக நியமித்தார். அது யார் என்று சொன்னால் KA கிருஷ்ணசாமி மீண்டும் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அடுத்த ஒரு வார காலத்துக்குள் KA கிருஷ்ணசாமியை மீண்டும் அமைச்சர் பதவியிலிருந்து எம்ஜிஆர் நீக்கினார். KA கிருஷ்ணசாமி எம்ஜிஆருடன் மோதல் ஏற்பட்டு தனது பதவியை ராஜினாமா செய்தவர். பின்பு எம்ஜிஆருடன் சமரசமாகி அமைச்சர் பதவியை ஏற்றார். ஆனால் ஒரு வாரத்துக்குள் எம்ஜிஆர் அவரை பதவியிலிருந்து நீக்கினார். ஜெயலலிதா அமைச்சரவையில் 5 ஆண்டு காலம் சட்ட அமைச்சராக இருந்தவர் இந்த KA கிருஷ்ணசாமி என்பது குறிப்பிடத்தக்கது.